காலமே தேவனை தேடு, ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவன் தேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவன் தேடு, வேலையுனக்கு கைகூட வேதன் கிருபை வரத்தை மன்றாடு. வேலையுனக்கு கைகூட. குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் கர்த்தருடைய கரத்தினால, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலத்தினால, பலகீனத்திலிருந்து புதிய பலத்தை கொடுத்ததுக்காக கடவுளை நான் துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் அதிகமான சஞ்சலம், வருத்தம், இயற்கையினுடைய கோளாறுகள் இருந்தாலும் கடவுள் இந்த காணொளி வார்த்தையை மிக பலனுள்ளதாக சாட்சியாக கொடுத்திருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். மனோபலம் கொண்டு தைரியமாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் தேவனாய் கடவுள் உன்னோடு இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை பயணம் நான் எப்பொழுதும் வெறுக்கின்ற ஒரு பயணம் கிடையாது. அது கடவுளுக்கென்று ஒப்புக்கொண்ட ஒரு பயணம். இதில் கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், பல்வேறு விதமான விபத்துகள் வரலாம், பல கொடிய மிருகங்களினுடைய தாக்குதல்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், துக்கங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள் எல்லாம் வரலாம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் என் மீது இரக்கம் வைத்து என்னுடைய வேதனைகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் இந்த நாளில் நீக்குகிறவராக, மனபலம் கொண்டு தைரியமாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன், யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் நீ கவலைப்படாத. உன் பெற்றோர்கள் உன்னை கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், சகோதர சகோதரிகள் கைவிடலாம், ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தைரியமாயிரு, நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு கூட வருவேன். ஆகவே தான் தாவீது சங்கீதம் 27 1 வசனத்தில் சொல்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று கர்த்தருக்கு முன்பாக நம்பிக்கையோடு சொல்கிறான். அன்புக்குரிய இறை மக்களே, என்னுடைய வாழ்வில் அனுதினமும் தனிமை, வேதனை, சோகங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கின்ற அந்த அற்புதமான வாக்கு இன்னைக்கு மனோபலம் கொண்டு தைரியமாயிரு. எரேமியா 1:8 அந்த எரேமியாவுக்கு ஆண்டவராகிய கடவுள் சொன்ன வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல புதிய நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய உட்படுதலையும் புறப்படுதலையும், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், சொல், செயல், ஆற்றல் அனைத்தையும் அவர் பயமில்லாமல் அவருடைய உயர்ந்த ஆற்றலோடு, உயர்ந்த பெருமையோடு, உயர்ந்த சத்துவத்தோடு செய்வதற்கு கடவுள் நமக்கு துணை புரிகிறார். ஆகவே கலக்கம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம், வருத்த வேண்டாம். பாரங்களை எல்லாம் வருத்தப்பட்டு பார சுமக்கிற மகனே, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை அன்பு கரம் நீட்டி அழைக்கின்றார். இன்றைக்கு சிலுவையிலே உனக்காக, எனக்காக, உன்னுடைய சத்துருக்களினுடைய போராட்டங்கள், உன்னுடைய சத்துருக்களுடைய நிந்தைகள், அவற்றிலிருந்து உன்னை விடுதலையாக்க, உன்னுடைய வேதனையினுடைய காயங்களெல்லாம் மாற்றும்படியாக தன்னுடைய உடம்பில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். உன் மனதிலே பட்ட அழுத்தங்களை எல்லாம், புண்களை எல்லாம் அவருடைய சரீரத்தில் அடிகளால் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய சத்துருக்களை அவர் சிலுவையிலே ஆணிகளால் அடித்து விட்டார். ஆகவே நீ மனோபலம் கொண்டு தைரியமாயிரு, நான் இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீங்கள்
இந்த வார்த்தையில் பலப்பட வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த சிந்தனையின்படி உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளை எங்களுக்கு கிருபையாக கொடுத்தி சாமி. இந்த மாதத்தினுடைய கடைசி நிறைவு வாரத்தில் நிற்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் எங்களை தாங்கி நடத்திடும் உம்முடைய திருக்கரம் கொண்டு போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்ன அந்த வார்த்தையினால் நாங்கள் ஆறுதல் பெற்று எல்லாருக்கும் ஆறுதலாக இருக்க நீர் துணை புரிந்தருளும். எங்கள் உண்டான இரட்சகராகிய இயேசுவின் பொற்பாதம் அணிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.